பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தை 24. புல்லார் எதற்கு அஞ்சுவாரோ அதுவே அவர்களுக்கு வரும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் எதை விரும்புகின்றனரோ அது அவர்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்களும் என்னை ஆசீர்வதித்து அனுதினமும் என்னையும் உங்களுடைய ஜெபத்தில் சேர்த்து கொண்டு எனக்காக ஒரு அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லி ஜெபியுங்கள். நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய அந்த சிறிய ஜெபம் உண்மையிலே விண்ணகத்தின் கதவுகளை தட்டும். நானும் பரிசுத்தத்தில் இருந்து தொடர்ந்து ஆண்டவருடைய பணிகளை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய முடியும். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய உள்ளத்திலும் ஒரு பரிசுத்தம் இல்லை என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்றும் உங்களுக்காக ஜெபிக்க முடியாது. அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு தர முடியாது. எனவே இந்த நாளில் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒருவருக்கு ஒருவராக நாம் ஜெபிப்போம். உண்மையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கும். எனவே உங்களுக்காக ஜெபிப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். ஏழை எளிய மக்களை நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். செல்வந்தர்களை நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறவர்களை உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நீங்கள் அகற்றி விடாதபடி அவர்களை கடவுளுக்கு முன்பாக உயர்த்தி ஜெபியுங்கள். உண்மையிலே ஆண்டவர் இக்கட்டான நிலைமையில் உங்களுக்கு உதவுவார். அருமையான ஒரு இறை வார்த்தையை கேட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீங்கள் விரும்பும் காரியம் நடக்கும் என்றும். நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் இந்த நாளிலே செய்ய சித்தமாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, 2 விதமான நபர்களை குறித்து இந்த வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பொல்லார் எதற்கு அஞ்சுவாரோ அதுவே அவர்களுக்கு வரும். பொல்லாங்கு செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள், தீமையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள், எப்படி மற்றவளை கெடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்கள், மற்றவர்களை அவமானப்படுத்தலாம், காயப்படுத்தலாம் என்று எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக நபர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை சாத்தான் தான் கேட்பானே தவிர கடவுள் கேட்க மாட்டார். அவன் சாத்தானுக்கு பயப்பட்டு சாத்தானுடைய வழியில் நடக்கக்கூடியவன். ஆனால் உண்மையிலே ஒரு மனிதன் கடவுளுக்கு அஞ்சி அவருடைய வழியில் நடந்து அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவு செய்கின்றார். திருப்பாடல்கள் 37வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவரிடம் மகிழ்ந்து இரு, அவர் உன் உள்ளத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரில் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கின்றார். நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் உயர்த்துகின்றார். அந்த அனுபவத்துக்குள் நாம் கடந்து வர வேண்டும். எனக்கு ஆண்டவர் போதும், என் ஆண்டவருடைய அருள் எனக்கு போதும், என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நான் அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதை செய்வீர்கள். அவர்களுக்கு நல்ல உணவை தயாரித்து கொடுப்பீர்கள், அவர்களுக்கு ஏற்ற உடைகளை வாங்கி கொடுப்பீர்கள், நல்ல இடத்தில் படிக்க வைப்பீர்கள். முடிந்த அளவுக்கு அவர்களை வேலையிலும் நீங்கள் சேர்த்து விடலாம், வெளிநாட்டிற்கு அனுப்பலாம். எந்த ஒரு பண பற்றாக்குறை இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே கவனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் இவ்வளவு கவனமாக இருப்பீர்கள் என்றால் உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் நீங்கள் விரும்பி கேட்பதை உங்களுக்கு செய்வார் அல்லவா? ஏனென்றால் நமது தந்தை, விண்ணக தந்தை, அவர்தான் அரசர்களுக்கெல்லாம் அரசராகவும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் பிரபுகளுக்கெல்லாம் பிரபாகவும் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவரிடம் எல்லா செல்வங்களும் உண்டு. பிலிப்பியர் 4:19 வாசித்து பாருங்கள். அவரிடம் எந்த ஒரு குறையும் கிடையாது. குறைவு இல்லாமல் அவர் நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றார். எனவே
நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட விருப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன, இதில் உமக்கு பிரியமான விருப்பம் என்ன என்பதை நீர் ஆய்ந்து அறிந்து பார்த்து அதை எனக்கு செய்யும் என்று சொல்லி அவருடைய பெயரினால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். திரு பாடல்கள் 34வது அதிகாரம் 10வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவு ஒன்றும் வராது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி சென்றவர்கள் யாரும் தோத்து போனதாக சரித்திரம் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, கடவுளை, உண்மையான தெய்வத்தை விட்டு வழிவிலகி சென்றவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள், தோற்கடிக்கப்பட்டார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தவர்களும் கூட இயேசுவை விட்டு வழிவிலகி சென்றவர்கள் அவர்கள் தோல்வியை சந்தித்து இருக்கிறார்கள் என்று சரித்திரம் சொல்லுகின்றது. எனவே நீங்கள் முதலில் நீதிமானாக இருக்க வேண்டும். புனித சூசையப்பர் நீதிமானாக இருந்தபடியினால் அவர் வழியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். எனவே இந்த நாட்களிலே அநேக நீதிமான்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நபர் என்னிடம் சொன்னார், அழகாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை. முதலில் அவர் திருமணத்திற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தாராம். ஆண்டவரே, திருமணம் முடிந்த பிறகு எனக்கு 2 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தைகளையும் கொடுக்க வேண்டும், 4 குழந்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கருத்தாய் ஜெபித்திருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு 4 குழந்தைகளை கொடுத்தாராம். 2 பெண் குழந்தைகளையும் 2 ஆண் குழந்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல் இன்னொரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு மனிதர் அவர் சாட்சியாக ஒரு நற்செய்தி கூட்டத்திலே சொல்லுகின்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து திருமணத்திற்கு முன்பாக, ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் முடிந்த பிறகு, திருமணம் முடிந்த பிறகு எனக்கு எந்த ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டாம். நான் நடத்தக்கூடிய அந்த ஜெப கூட்டங்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களே எனக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி மனம் உவந்து ஆண்டவரிடம் அன்றாடினாராம். அன்பார்ந்தவர்களே, திருமணம் முடிந்த பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையாம். அவர்கள் மருத்துவர்களிடம் போய் அவர்கள் கருத்தடை எதுவும் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி 15,000 மக்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரை நோக்கி வரும்படியாக அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமது நடுவில் இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றார். அவர் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் அல்லவா? அதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். அவற்றை நிறைவேற்றக்கூடியவர் ஆண்டவர் என்பதுதான் முக்கியம். சில நேரங்களிலே அவை நிறைவேற நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சில நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையான செயல்களை பார்ப்பார். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றாமல் நம்முடைய ஜெபங்களை கேட்காதபடி பாராமுகமாக இருப்பார். ஏனென்றால் நம்முடைய பாவம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிளவை உண்டு பண்ணிவிடும். நாம் ஜெபிக்கும் பொழுது அது ஆண்டவரிடம் போய் சேருவது இல்லை. சாத்தான் அதை எடுத்து சென்று விடுகின்றான். மழை காலங்களிலே தெரு ஓரம் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை போல நம்முடைய ஜெபம் இருக்கின்றது. எனவே நாம் இந்த உலகத்தில் முதலில் பரிசுத்தம் அடைய வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எனவே தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள், குருவானவர்களை பார்க்க வேண்டாம். நீங்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள், வேளாங்கண்ணிக்கு போய்தான் பாவ சங்கீர்த்தனம் செய்வேன் என்று சொல்லி காலம் தாழ்த்தாதீர்கள். ஏனென்றால் எந்த நேரத்திலும் மானிட மகன் வருவான் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா போய் திருப்பலியில் பங்கு கொண்டு நற்கருணை நாதரை பெற்றுக்கொண்டு வந்துவிட்டால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுகிடுகிறவன் தான் மீட்பு பெற முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார், உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கின்றார். உங்களுக்கு உதவி
உதவி செய்யும்படியாக இந்த நாளிலே அவர் தயாராக இருக்கின்றார். எனவே பொல்லாருக்கு நடக்கக்கூடிய தீமைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது மனம் திரும்பி ஆண்டவரிடம் வாருங்கள். அவர் உங்களுடைய ஆசைகளை நன்மையாக மாற்றுவார், உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். நீங்களும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடும் நீங்கள் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியும். எனவே உள்ளத்தில் அக்கிரமங்களை வைத்துவிட்டு ஆண்டவரிடம் வந்து ஜெபித்தால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தயவு செய்து கனவு காணாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க மாட்டார். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகின்றார் என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளிலே கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். திருப்பாடல்கள் 145:19 வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் தமக்கு அஞ்சி நடப்பவருடைய விருப்பத்தின்படி செய்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களை மீட்டு ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, கடவுளின் மீது கண்களை பதிய வைத்து அவரை நோக்கி சில மணி துளிகள் இந்த நேரத்திலே விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு எங்களை தேடி வந்து எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களிடம் இருந்து சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதுவரை நாங்கள் உலகபூர்வமான காரியங்களை தேடி தேடி சோர்ந்து போய் விட்டோம் அப்பா. இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற கடந்து வருவீராக. அவற்றை நிறைவேற்ற தடையாக இருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் அப்பா. இதோ ஆயிரக்கணக்கான மக்கள் உம்மை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஏதாவது குறை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் தடைகள் இருக்கலாம், அவ நம்பிக்கை இருக்கலாம், நல்ல நாள் பெருநாள் பார்த்திருந்து இருக்கலாம், ஜாதகம் பார்த்திருந்து இருக்கலாம், குறி சொல்கிறவர்களை நாடி சென்றிருக்கலாம், கைரேகை பார்த்து அவர்கள் எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று சொல்லி உம்மீது நம்பிக்கை வைக்காதபடி உமக்கு எதிராக தீமையை புரிந்திருக்கலாம். எல்லோரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை கழுவீராக. ஆண்டவரே, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது அவன் நீதிமானாக மாறுகின்றான். நீதிமானுடைய ஜெபத்தை நீர் கேட்கின்றீர், அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர். எனவே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி உமக்கு ஏற்ற மகனாக மகளாக மாற்றிட வேண்டுமாயும் அவர்கள் தியானிக்கக்கூடிய இறை வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து என் ஆண்டவரை மேன்மைப்படுத்தவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த குடும்பமே சிதைக்கப்பட்டு விடுகின்றது. இந்த நாளிலே நோயில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை தொட்டு குணமாக்கி ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.